நம்ம சாப்பிட்ற பழங்களை விட 3 மடங்கு அதிக சத்துள்ள பழத்தோல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வழக்கமாக ஆப்பிளோ மாம்பழமோ எது சாப்பிட்டாலும் அதோட தோலை தூக்கி போடுவோம் இல்லைங்களா? நம்ம மட்டும் கிடையாதுங்க, கோடிக்கணக்கானவங்க இதே விஷயத்த தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பழத்தோல்ல ரசாயனங்களோ அப்படி இல்லைன்னா பூச்சிக்கொல்லியோ மெழுகு வகைகள் ஏதாச்சும் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிதான் நம்ம அதை தூக்கி போடுறோம். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூக்கி போடுறது ஒரு சாதாரண பழத்தோட தோல் மட்டும் கிடையாதுங்க, ரொம்பவும் சக்தி வாய்ந்த இயற்கையை நமக்கு கொடுத்த ஒரு மருந்தை தான் நம்ம தூக்கி போடுறோம். அந்த தோலும் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால தான் இயற்கை அதை பழத்தோட இணைத்து கொடுத்துருக்கு. எப்படி அந்த பழத்தோட தோல் அந்த பழத்தை பாதுகாக்குதோ அதே மாதிரி அது நம்மையும் பாதுகாக்கும். அப்படி பழத்தை விட 3 மடங்கு அதிக சத்துள்ள 10 பழத்தோட தோல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, எந்தெந்த பழத்தோல்களை எப்படி சுத்தம் செய்யணும், பிறகு அந்த பழத்தோல்களை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்களும் அந்த 10 சக்தி வாய்ந்த பழத்தோல்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோர் சக்தி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. முதலாவது பழத்தோல் நமக்கு அதிக எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய மாதுளை பழம். நம்ம எல்லாருக்குமே அந்த மாதுளை முத்துக்களை ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அந்த தோல்களை நம்ம எப்போவுமே உபயோகப்படுத்தினது இல்லை. அந்த மாதுளை விதைகளை விட 3 மடங்கு அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதுளை தோல்களில் இருக்கு. மாதுளை தோல்ல பாலிஃபினால்ஸ் மற்றும் டேனன்ஸ் இருக்குங்க. இது உங்களுடைய அணுக்களை சேதமடையாம பாதுகாக்குது. இதனால உங்களுடைய இதயம் உறுதியா இருக்கும். இது ஜீரணத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணுது. முக்கியமா ரொம்பவே அதிகமான எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. உங்களுடைய சருமத்தையும் ரொம்பவே பளபளப்பா வச்சிருக்கும். இந்த பழத்தை நீங்க உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான தண்ணீர்ல சிறிதளவு உப்பு சேர்த்து அதுல இதை ஒரு 10 நிமிஷம் அளவு வச்சிடுங்க. அதன் பிறகு அதை நல்லா கழுகிட்டு நீங்க பழத்தோட அந்த விதைகள் எல்லாம் சாப்பிட்டுருவீங்க இல்லைங்களா? அதை சாப்பிட்ட பின்னாடி வெயில்ல ஒரு 2 அல்லது 3 நாட்கள் அளவு காய வைத்து அதை நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே இந்த பொடி இருக்கு இல்லைங்களா, அதையும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 கருவேப்பிலையோ இல்லை உங்களுக்கு அதிக அளவு கருவேப்பிலை பிடிக்கும் அப்படின்னா அதிக அளவில் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க வச்ச பிறகு அதை நீங்கள் வடிகட்டிட்டு நீங்கள் மதிய உணவு சாப்பிடுவீங்க இல்லைங்களா, அதை சாப்பிட்ட பின்னாடி இதை குடிச்சிங்கன்னா ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அடுத்த பழம் எது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கூடவே அந்த பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் தோலில் பழத்தை விட 3 மடங்கு அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க. 4 மடங்கு அதிக அளவு வைட்டமின் சி இருக்கு. ஆப்பிளோட தோல்ல பெக்டின் ஃபைபர் மற்றும் குவெர்செட்டின் இது ரெண்டுமே இருக்குங்க. இது உங்களுடைய இதயத்தோட செயல்பாட்டிற்கும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கும் உதவியா இருக்கு. வெதுவெதுப்பான தண்ணீர்ல சிறிதளவு உப்பு மற்றும் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் கலந்து அந்த தண்ணீர்ல நீங்க ஆப்பிளை நல்லா சுத்தம் செய்யலாம். இதன் பிறகு நீங்க ஆப்பிளை தோல் எதுவுமே எடுக்காம நன்றாகவே எல்லா விதத்துலையுமே பயன்படுத்த முடியும். நீங்க ஆப்பிள் ஜூஸ் அப்படி ஏதாவது செஞ்சீங்கன்னா கூட தோல் எடுக்காம அப்படியே செஞ்சுட்டு அதன் பிறகு அதை வடிகட்டினீங்கன்னா அந்த தோலில் சட்னி கூட பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் வழக்கமாக செய்கிற சட்னி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரியே ஒரு தேங்காய் மட்டும் சேர்த்து நீங்கள் இந்த சட்னியை தயார் செய்து விட்டு அதன் பிறகு தாளித்து உபயோகப்படுத்தலாம். அடுத்ததாக கருப்பு திராட்சை. அந்த அடர்ந்த கருப்பு நிற திராட்சையோட ஸ்கின்ல ரெஸ்வெரட்டால் அப்படிங்கிற மூலப்பொருட்கள் இருக்குது. இது உங்களுடைய சருமத்தை இளமையாக வைக்க உதவியாக இருக்குது. இதயத்தையும் பாதுகாக்குதுங்க. அதுக்குள்ளே இருக்கிற அந்த திராட்சை இருக்கு இல்லைங்களா, அதை விட 3 மடங்கு அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த திராட்சையோட தோலில் இருக்குது. வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் சிறிதளவு எலுமிச்சை சாறு அப்படி இல்லைன்னா நீங்கள் வினிகர் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பும் கலந்துட்டு இந்த கருப்பு திராட்சையை அதில் போட்டுட்டு நீங்கள் நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அதன் பிறகு அதை நீங்கள் சுத்தம் செய்து பயன்படுத்தலாம். இதை நீங்கள் ஜூஸாக செஞ்சு சாப்பிடும் போதும் தோலை வடிகட்டாமல் அப்படியே குடித்தா ரொம்பவே நல்லது. இல்லைனா இந்த திராட்சையோட தோல் இருக்கு இல்லைங்களா, அது கூடவே வெல்லம் சேர்த்துக்கலாம், எலுமிச்சை சாறு, இது 3மே நீங்கள் கலந்து ஜாம் போல் தயாரித்து உபயோகிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஜூஸை வடிகட்டிட்டீங்கன்னா அதை நீங்கள் தயிரோடு சேர்த்து கூட சாப்பிடலாம். அடுத்ததா மாம்பழங்கள். மாம்பழத்தோட தோல்களில் மேங்கிஃபெரின் மற்றும் கெரோட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிற மூலப்பொருட்கள் இருக்கு. இந்த சக்தி வாய்ந்த மூலப்பொருட்கள் கல்லீரலோட செயல்பாட்டிற்கு உதவியா இருக்கு. இந்த பழத்தோட தோல்களில் 2 மடங்கு பழத்தை விட அதிகமாக நார் சத்து இருக்குங்க. அது மட்டும் இல்லை, 5 மடங்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கு.
மாம்பழத்தையும் நீங்க மஞ்சள் கலந்த தண்ணீர்ல ஒரு 10 நிமிடங்கள் வைத்து விட்டு அதன் பிறகு நீங்க நல்லாவே கழுகி எடுத்துக்கலாம். இந்த மாம்பழத்தோட தோல் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்க சிறிய துண்டுகளா வெட்டிட்டு அதை நீங்க தண்ணீர்ல ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு சிறிய துண்டளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. காய்ந்த மிளகாய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, தேங்காய் இது எல்லாமே சேர்த்து நீங்க கொஞ்சம் கெட்டியா துவையல் மாதிரி தயாரித்து சாப்பிடலாம். அப்போ அதோட தோல் வீணாகாது. இதை நீங்க இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். அடுத்ததா ஆரஞ்சு. பழத்தை விட 4 மடங்கு அதிக அளவு வைட்டமின் சியும் கால்சியமும் இந்த பழத்தோல்கள்ல இருக்கு. இந்த ஆரஞ்சு பழத்தோல்ல இருக்கிற ஃப்ளேவனாய்ட்ஸ் உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. சருமத்தை நல்லா பளிச்சுன்னு வச்சுக்குது. உப்பு மற்றும் மஞ்சள் தூள் கலந்த தண்ணீர்ல இந்த பழங்களை நீங்க நல்லா கழுகி சுத்தம் செய்யலாம். அதன் பிறகு நீங்க இதை சிறிய துண்டுகளா வெட்டி வச்சுக்கோங்க. இதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு நீங்க கிரீன் டீ, பிளாக் டீ எது குடிச்சாலும் இந்த ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சிறிதளவு துருவிட்டு அதையும் நீங்க அந்த டீல கலந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஒரு நல்ல நறுமணம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ரசம் தயாரிக்கிறீங்கன்னா அதை இறக்குற சமயத்துல நீங்க ஒரே ஒரு ஆரஞ்சு தோல் எடுத்து அதுல சிறிதளவு துருவிட்டு அந்த ரசத்தோட சேர்த்துடுங்க. ரசம் நல்லா மணமா இருக்கும். அடுத்ததா எலுமிச்சை. நம்ம பொதுவாகவே எலுமிச்சம் பழங்களை உபயோகப்படுத்திட்டு அந்த தோலை தூக்கி எரிஞ்சிருவோம் இல்லைங்களா, அந்த மஞ்சள் நிற தோல்ல 2 மடங்கு அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க அந்த லெமன் ஜூஸை விட. எலுமிச்சை பழத்தோட தோல்ல இருக்கிற வைட்டமின் சி உங்களுடைய கல்லீரலோட செயல்பாட்டிற்கும் ஜீரணத்திற்கும் ரொம்பவே உபயோகமா இருக்கு. எலுமிச்சை பழத்தோட வெளிப்புறத்துலயும் மெழுகு சேர்த்தே வருது அப்படிங்கிறதுனால சிறிதளவு புளி சேர்த்த தண்ணீர்ல ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க இதை நல்லா தேய்ச்சி கழுகி சுத்தம் செய்து பின்பு நீங்க உபயோகப்படுத்தலாம். இந்த எலுமிச்சை தோல்களை நீங்க நல்லா வெட்டிட்டு அதை உப்புல ஊற வச்ச பிறகு நீங்க எலுமிச்சை பழத்தோலோட ஊறுகாயை கூட செய்யலாம். ஆரஞ்சு பழத்தோல்களை நம்ம எப்படி டீ தயாரிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதே மாதிரி நீங்க எலுமிச்சை பழத்தோல்களையும் உபயோகப்படுத்தலாம். அதுவும் குறிப்பா எண்ணெய் அதிகமா சேர்த்த உணவுகளை சாப்பிட்ட பின்னாடி இதை நீங்க ஒரு டீயா செஞ்சு குடிக்கலாம். அடுத்த பழம் கொய்யா பழம். நிறைய பேர் இப்போ வர கொய்யா பழத்தோட தோல்கள் ரொம்பவே கடினமா இருக்கிறதுனால அந்த தோலை எடுத்துட்டு தான் சாப்பிட்றோம். ஆனா அந்த கொய்யா பழத்தோட தோல்கள்ல 2 to 3 மடங்கு அளவு அதிகமா வைட்டமின் சி மற்றும் நார் சத்து இருக்கு. இந்த கொய்யா பழத்தோட தோல் உங்களுக்கு செரிமானத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய உடம்போட எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. குறிப்பா சர்க்கரை வியாதி இருக்கவங்க எல்லாமே இதை எடுத்துக்கலாம். மஞ்சள் சேர்க்கப்பட்ட வெதுவெதுப்பான நீர்ல கொய்யா பழங்களை 5 அல்லது 10 நிமிடங்கள் வைத்த பிறகு அதை நீங்க நல்லா தேய்ச்சி கழுகி சுத்தம் செஞ்சுக்கோங்க. தோல் ரொம்பவே கடினமா இருக்கிற கொய்யா பழமா இருந்துச்சுன்னா அதை நீங்க சட்னியா கூட செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அந்த தோலை மட்டும் தனியா எடுத்து நீங்க கொதிக்க வச்சு அதை வடிகட்டி ஒரு டீ மாதிரியும் குடிக்கலாம். இப்படி நீங்க செய்யும் போது அது உங்களுடைய உடல் இயக்கத்துக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததா சீத்தாப்பழம். நம்ம எப்பவுமே சீத்தாப்பழத்தோட உள்ள இருக்கிற அந்த பல்ப் அப்படி சொல்லப்படுற அந்த பகுதியை எடுத்து சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி எரிஞ்சிருவோம் இல்லைங்களா. ஆனா இந்த சீத்தாப்பழத்தோட தோலும் உங்களுடைய கல்லீரல்ல இருக்கிற நச்சு மிக்க கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் உங்களுடைய எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்பவே தேவையானதா இருக்கு. இந்த பழத்தோட தோலை நீங்க வெயில்ல நல்லா காய விடணுங்க. அது நல்லா மொறுமொறுப்பா ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகும்போது நீங்க அதை நல்லா பொடிச்சு ஒரு டப்பால போட்டு மூடி வச்சிடுங்க. இந்த பொடியை நீங்க தண்ணீரோட கொதிக்க வச்சு வாரத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை நீங்க குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அது உங்களுடைய உடல்ல தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றி சுத்தமா வைத்துக்கொள்ளும். அடுத்ததா தர்பூசணி. தர்பூசணி பழத்தோட சிகப்பு பகுதிக்கும் பச்சை பகுதிக்கும் நடுவுல ஒரு வெள்ளை பகுதி இருக்கு இல்லைங்களா, அதுல சிட்ருலின் அப்படிங்கிற அமினோ ஆசிட் அதிக அளவுல இருக்குங்க. இது ரத்த ஓட்டத்துக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப சோர்வா இருந்தீங்கன்னா அதை இது உடனே குறைக்கும். நீங்க தர்பூசணி பழங்களை வெட்டினது பின்னாடி அந்த பச்சை நிற பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் எடுத்துடுங்க. அதை முற்றிலுமா நீக்கிட்டு அந்த வெள்ளை நிற பகுதியை மட்டும் துண்டுகளாக்கி வச்சுக்கோங்க. இதுல நீங்க எப்படி பூசணிக்காய், பரங்கிக்காய் அந்த மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறிகள்ல பொரியல் செய்வீங்க இல்லைங்களா, அதே மாதிரியே இந்த தர்பூசணி பழத்தோட தோலையும் நீங்க பொரியல் செய்து சாப்பிடலாம். அடுத்த பழம் டிராகன் ஃப்ரூட். நம்ம வழக்கமா டிராகன் பழத்துல உள்ள இருக்கிற அந்த வெள்ளை நிற பகுதியை மட்டும் எடுத்துட்டு அந்த பிங்க் நிறத்துல இருக்கக்கூடிய அந்த தோலை தூக்கி எரிஞ்சிருவோம் இல்லைங்களா. அந்த டிராகன் பழங்களோட தோல்ல ஆந்தோசைனின்ஸும் நார் சத்தும் அதிகமா இருக்கு. இது உங்களுடைய உடம்புல நீர் சத்தை அதிகரிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட உடம்புல இருக்கிற அணுக்களை இது சீரமைக்குது. நீங்க இந்த பழத்தை உப்பு கலந்த நீர்ல
நல்லா கழுகி சுத்தம் செய்து எடுத்துக்கோங்க. நீங்க அந்த பழத்தோல்களை தண்ணீர்ல நல்லா கொதிக்க வச்சு எடுங்க. அதை நீங்க நன்றாக ஆற வைத்து அதுல எலுமிச்சை சாறும் தேனும் கலந்து குடிச்சிங்கன்னா ஒரு சர்பத் நீங்க குடிப்பது போல அது உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். எல்லா பழங்களுமே இயற்கை நமக்கு கொடுத்ததுங்க. ஆனா இயற்கை நமக்கு பழத்தோட இணைத்து கொடுத்திருக்கிற அந்த சக்தியை நம்ம இவ்வளோ நாள் வெளியில தூக்கி வீசி எரிஞ்சிட்டே இருந்தோம் இல்லைங்களா? இனிமேலும் அப்படி செய்யாதீங்க. இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை நீங்க லைக் பண்ணுங்க. உங்களுக்கு உபயோகமா இருந்த மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கோ அன்பானவர்களுக்கோ உறவினர்களுக்கோ இது தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த காணொளியை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அற்புதமான ஆரோக்கிய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வழிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.